விக்டோரியாவில் காட்டுத் தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துள்ளது. 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட 3000 கட்டிடங்களும் 48,000 ஹெக்டேர் நிலப்பகுதிகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ காரணமாக 6,800க்கும் அதிகமான மக்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற தவிக தலைவர் விஜயின் நிலைப்பாட்டை தாம் வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எதிரியை தீர்மானித்துக் கொண்டு களத்திற்கு வந்த தாங்கள் எதிரியை தனியாகவே சந்திப்போம் என்று கூறினார். 2026 டிஎம்கேக்கு டிவிக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவர்கள்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காது. பிரிஞ்சு எங்க இருக்கோம்? நான் இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. கூட்டத்தில் நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம், மோதுறோம். யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால ஒரு குழப்பமும் இல்லை. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.